புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்த வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். ரெண்டு ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த. லயன் டேட் சிரப், தினமும் 2 ஸ்பூன் லயன் டேட் சிரப். லயன் டேட் சிரப். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கைவயல் கிராமத்தில் பட்டியல் சமூக மக்கள் பயன்படுத்தும் மேல்நிலை குடிநீர் தொட்டியில் மலம் கலக்கப்பட்டது மாநிலம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. 2022 டிசம்பர் 26 சம்பவம் நடந்தது. வழக்கை சிபிசிஐடி விசாரித்து வருகிறது. குடிநீர் தொட்டியிலிருந்து மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டது. 100க்கும் மேற்பட்டோரிடம் விசாரணை நடந்தது. இரையூர் மற்றும் வேங்கை வயலை சேர்ந்த சந்தேக நபர்கள் 11 பேரிடம் டிஎன்ஏ பரிசோதனை செய்யப்பட்டது. 2 ஆண்டுகளாகியும் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்தது. போலீஸை விமர்சித்து வேங்கை வயல் மக்கள் பேனர் வைத்தனர். எதிர்க்கட்சிகளும் விமர்சித்து வந்த நிலையில் சிபிசிஐடி விசாரணையை முடித்து புதுக்கோட்டை சிறப்பு கோர்ட்டில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க உத்தரவிடக் கோரி சென்னை ஹைகோர்ட்டில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. குற்றப்பத்திரிகை தொடர்பாக தமிழக அரசு ஹைகோர்ட்டில் தாக்கல் செய்த அறிக்கையில் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலந்த விவகாரத்தில் வேங்கை வயலை சேர்ந்த சுதர்சன், முத்துகிருஷ்ணன், முரளிராஜா ஆகிய 3 பேருக்கு தொடர்பு இருப்பதாக தெரிவித்துள்ளது. முத்துகிருஷ்ணன், சுதர்சன் தொட்டியில் மலம் கலந்தனர். முரளிராஜா பொய்த் தகவல் பரப்பியுள்ளார். முத்துக்காடு பஞ்சாயத்து தலைவரின் கணவரை பழிவாங்கும் நோக்கில் குற்றம் செய்துள்ளனர் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலந்த விவகாரத்தில் உண்மை குற்றவாளிகளை கண்டறிய சிபிஐயிடம் வழக்கை ஒப்படைக்க வேண்டுமென விசிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகத்தின் அறிக்கையில் பழிவாங்கும் நோக்கில் தாங்கள் குடிக்கும் குடிநீரில் அவர்களே மனித கழிவு கலந்ததாக சொல்வது ஏற்புடையதல்ல. வழக்கை முடிக்க வேண்டிய நிர்பந்தம் காரணமாக பாதிக்கப்பட்ட சமூக மக்களே இதற்கு காரணம் என்பது சரியல்ல என குறிப்பிட்டுள்ளார். விசிக தலைவர் திருமாவளவனின் அறிக்கையில் சிபிசிஐடி குற்றப்பத்திரிகையை கோர்ட் ஏற்கக்கூடாது. பட்டியல் இனத்தவர்களே குற்றவாளிகள் என கூறுவது அதிர்ச்சி அளிக்கிறது. ஹைகோர்ட் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு விடுமோ என்ற சந்தேகத்தில் அதை தடுக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளதாக கருத வேண்டியுள்ளது. இது உண்மை குற்றவாளிகளை காப்பாற்றும் முயற்சியாக தோன்றுகிறது. தமிழக அரசே வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டுமென திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார்.